ஒரே தீவிரவாதி அவரு தான், வேற யாரும் இங்க தீவிரவாதி இல்லை. அவரு என்னதான் அவர் தன்னைத்தான் சொல்றாரு தீவிரவாதி. யாரையா இந்த மாநிலத்துல தீவிரவாதமும் கிடையாது, சட்டம் ஒழுங்கு பிரச்சனையும் கிடையாது. தீவிரவாதம் வந்துராதாண்டி விரும்பி பாக்குறாரு, அவ்வளவுதான். ஏன் அதை அவர் அப்படி சொன்னார் அப்படின்னா, அதாவது ரவி அவர்கள் என்ன பண்ணியிருக்கிறாரு, தமிழ்நாடு மாநிலம் தீவிரவாதத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கான். தமிழ்நாட்டில் உள்நாட்டு பிரச்சனைகள் நாட்டுக்கே ஆபத்தான பிரச்சனைகள் ஏற்படுத்தக்கூடிய வேலைகள் நடக்குதான். இப்படி சொன்னா தமிழ்நாட்டுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய, தமிழ்நாட்டுடைய அரசியல்வாதியாக இருக்கக்கூடிய, தமிழ்நாட்டுடைய சட்டமன்றத்துடைய சபாநாயகராக இருக்கக்கூடிய அப்பா அவர்களுக்கு கோபம் வருமா வராதா? இங்க யாருமே தீவிரவாதி கிடையாது, நான் தீவிரவாதி கிடையாது, நீங்க தீவிரவாதி கிடையாது. அப்ப யார் அவர் தீவிரவாதின்றாரு? அப்ப ஆளுநர் ரவி தான் ஒரே தீவிரவாதின்னு சொன்னதுல எந்த தப்புமே இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். முதலமைச்சருமே அதை கண்டிச்சாரு. பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள்ல தீவிரவாத தாக்குதல் நடக்குது, டெல்லியில கூட நடந்துச்சு. அதே போல மணிப்பூர்ல இன்ன வரைக்கும் பிரச்சனை நடந்துகிட்டு தான் இருக்கு, கலவரத்தை ஒடுக்க கூட முடியல. அப்போ இப்படியெல்லாம் பிரச்சனையை வச்சுக்கிட்டு அவங்க மாநிலத்துல அந்த மாநிலத்தை எல்லாம் புகழ்றாரு இந்த ரவி. ஆனா அமைதி பூங்காவா இருக்கக்கூடிய தமிழ்நாடை பார்த்து இப்படிப்பட்ட ஸ்டேட்மெண்ட் அவர் கொடுக்குறாரு அப்படின்னா இவருடைய திமிரை நம்ம ஒடுக்கணும் அப்படின்னு சொல்லி முதலமைச்சருமே அதுக்கு பதிலடி கொடுத்தாரு. ஆனா இதையெல்லாம் மூடி மறைச்சு இந்த வட இந்திய சேனலுக்கு என்ன தெரியுமா பண்றாங்க, கவர்னரை பார்த்து தீவிரவாதின்னு சொல்லிட்டாங்க, அது சட்டமன்றத்துடைய சபாநாயகரே சொல்றாரு பாருங்க அப்படின்னு சொல்லி செய்தியாக்குறாங்க. நான் என்ன கேட்கிறேன், உங்களை வாழ வைக்கக்கூடிய தமிழ்நாட்டில், உங்களுக்கு சம்பளம் கொடுக்கக்கூடிய தமிழ்நாட்டில் உட்காந்துக்கிட்டு தமிழ்நாடு தீவிரவாதி மாநிலம்ன்றீங்க. உங்களுக்கு சம்பளம் கொடுக்கக்கூடிய தமிழ்நாட்டுக்கு எதிராக உங்களுடைய செயல்பாடுகள் அத்தனையும் இருக்கு. உங்களுக்கு சம்பளம் கொடுக்கக்கூடிய தமிழ்நாட்டுக்கு அந்த தமிழ்நாடு சட்டமன்றம் கொடுக்கக்கூடிய அந்த கோப்புகளில் கையெழுத்து போட மாட்டீங்க. தமிழ்நாடு முன்னேறக்கூடிய மாநிலமாக மாறக்கூடாது என்பதற்கு என்னென்னலாம் செய்யணுமோ அத்தனையும் செஞ்சுட்டு, நான் ராஜ்பவன் இல்லைங்க, நான் ராஜா கிடையாதுங்க, இது ராஜா வாழக்கூடிய பவன் கிடையாதுங்க, மக்கள் மாளிகைங்க, மக்கள் சேவைக்காக வந்திருக்கேன்னு சொல்லுவது பச்சை அயோக்கியத்தனம் இல்லையா? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய, தமிழ்நாடு மாநில அரசுடைய கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய ராஜ்பவனை நீங்க மாத்துறீங்க அப்படின்னா நாளைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒன்றிய அரசுடைய அலுவலகங்களை பேருடைய அத்தனையுமே தமிழ்நாடு அரசு மாத்தட்டுமா? அந்த அறிவிப்பு பண்ணட்டுமா? இந்தியில் இனிமேல் பேர் இருக்கக்கூடாது, இந்தியில் பெயர் பலகை இருக்கக்கூடாது, தமிழில் தூய மொழியில அந்த பெயரை நாங்கள் தான் வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிப்பை தமிழ்நாடு அரசு பண்ணட்டுமா? இதெல்லாம் திட்டமிட்டு தமிழ்நாடு அரசின் கீழே இருக்கக்கூடிய அதிகாரத்தை பறிப்பது. இன்னைக்கு நீங்க பேரை மாற்றுவீங்க, நாளைக்கு அந்த இடமும் அந்த பில்டிங் எங்களுக்கு தான் சொந்தம்னுவீங்க, அதில் பராமரிப்புலேருந்து எல்லாமே நாங்கள் தான் பண்ணுவோம், காசை மட்டும் நீ கொடுன்னு சொல்லுவீங்க. அது மட்டுமல்ல, சட்டமன்றம் எப்படி மக்களுக்கான மன்றமாக இருக்கோ அதே போல மக்கள் மாளிகை மக்களுக்கான ஒரு மையம் தான். இங்கேயும் மக்கள் கோரிக்கை மனுவை கொடுக்கலாம், வாங்க உங்களுடைய கோரிக்கை மனுவை நாங்கள் பரிசீலனை பண்ணி தரோம் அப்படின்னு சொல்லி அந்த வேலையும் நீங்கள் செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதற்குடைய முன்னோட்டமாக தான் இந்த மக்கள் மாளிகை அப்படின்ற பெயர் மாற்றத்தை நான் பார்க்கிறேன்.